ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் கிராமர். இந்த லெசன் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முதல் அடி எடுத்து வைப்பவர்களுக்கானது. இது பேசிக்லி ஒரு பிகினர்ஸ் லெசன். இதில் குட்டி குட்டி உரையாடல்களுக்கு தேவைப்படும் குட்டி குட்டி வாக்கியங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல காலை வணக்கம் அப்படின்றத குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்கிறாய் அப்படின்றத ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லலாம். நன்றாக இருக்கின்றேன் அப்படின்றத ஐ எம் குட் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்களை முதல்ல சந்திக்கும்போது தங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்றத glad to meet you அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என் நினைவிற்கு வந்தீர்கள் அல்லது நீ என் நினைவிற்கு வந்தாய் அப்படின்றத you crossed my mind அப்படின்னு சொல்லலாம். தாமதத்திற்கு மன்னிக்கவும் அப்படின்றத சாரி ஃபார் த டிலே அப்படின்னு சொல்லலாம். நான் 100% ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்றத ஐ அக்ரி 100% அப்படின்னு சொல்லலாம். வலிக்கிறது அப்படின்றத இட் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அழகு, வாட் அ பியூட்டி. கடவுளின் அருளால் அப்படின்றத பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் நன்றாக போனது அப்படின்றத எவ்ரிதிங் வெண்ட் வெல் அப்படின்னு சொல்லலாம். கடவுளின் அருளால் எல்லாம் நன்றாக போனது அப்படின்றத பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரிதிங் வெண்ட் வெல் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். கவலைப்படாத அப்படின்றத டோன்ட் வரி அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்றத எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லலாம். நீ சொல்வது தவறு அப்படின்றத யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லலாம். நீ சொல்வது முற்றிலும் தவறு அப்படின்றத யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்போம். எனி இஷ்யூஸ் அப்படின்னு கேட்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் அப்படின்றத கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அபத்தம் அப்படின்னும் வாட் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மிகவும் அவசரம் அப்படின்றத இட்ஸ் வெரி அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி அப்படின்றத மெனி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஒருத்தவங்க தேங்க்ஸ் சொன்னால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் மென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பொருட்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம். அதை கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவசியம் வரவும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பத்திரிக்கையெல்லாம் வைக்கும்போது அவசியம் வரவும் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டூ கம் அப்படின்னு சொல்லலாம். அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லலாம். போதும் நன்றி அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஒருத்தவங்க இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது போதும் நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் இனஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மோசம் அப்படின்றத டூ பேட் அப்படின்னு சொல்லலாம். நீ ரொம்ப மோசம் அப்படின்றத யூ ஆர் டூ பேட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு இனிமை. ஒருத்தவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப இனிமையான ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படின்னா ஹவு ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளவு இனிமையான நபர் நீங்கள் அப்படின்றத ஹவு ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். வெட்கக்கேடு அப்படின்னு சொல்லுவோம். ஷேம் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்றத ஷேம் ஆன் யூ அப்படின்னு சொல்லலாம். அது போதும் அப்படின்றத தட்ஸ்
தட்ஸ் இனஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒருவர் பின் ஒருவராக, ஒன்றன் பின் ஒன்றாக, ஒவ்வொன்றாக, ஒருவராக இப்படிலாம் சொல்லுவோம். அதாவது இப்போ வரும்போது ஒருத்தவங்களா வாங்க அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஒருத்தவங்களா போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒருவர் பின் ஒருவராக, ஒன்றன் பின் ஒன்றாக, ஒவ்வொன்றாக, அல்லது ஒருவராக, இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கம் ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கோ ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஈட் ஒன் பை ஒன், ஒன்றா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். ஈட் ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கவலை இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லலாம். வேறு ஏதாவது உண்டா அப்படின்றத எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்றத நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து கொஞ்சம் பதில் கொடுங்கள் அப்படின்றத ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்னு கேட்குறத மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கலாம். நம்ம கோபமாக இருக்கும்போது உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அற்பத்தனமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பி சில்லி அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து அமருங்கள் அப்படின்றத ப்ளீஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம். என்னை சொல்ல விடுங்கள் அப்படின்றத allow me to say அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நல்ல வேலை, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நல்ல வேலை அப்படின்றத தேங்க் குட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாவை அடக்கு அப்படின்றத ஹோல்ட் யுவர் டங் அப்படின்னு சொல்லலாம். இது புதுசா அப்படின்னு கேட்போம். இது புதியதா அப்படின்றத இஸ் இட் நியூ அப்படின்னு கேட்கலாம். சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம். ஹரி அப் அப்படின்னு சொல்லலாம். மறந்துடாத அப்படின்றத டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லலாம். நான் வருந்துகிறேன் அப்படின்றத ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லலாம். நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படின்றத ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லலாம். வாயை மூடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோபமாக இருக்கும்போது வாயை மூடு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஷட் அப் அப்படின்னு சொல்லலாம். சிலக்கிட்ட நம்ம ரொம்ப கோபமாக இருக்கும்போது நம்ம ஷட் அப் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் ஜிப் இட் அப்படின்னு சொல்லலாம். இதை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்போம். என்ன நடந்தது, வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கலாம். நீ என்ன சொல்கிறாய் அப்படின்றத வாட் டு யூ சே அப்படின்னு கேட்கலாம். என்னை மன்னிக்கவும் அப்படின்றத பார்டன் மீ அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். இது என் விலாசம் அப்படின்றத திஸ் இஸ் மை அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து அப்படின்றத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்வரவு, வாருங்கள் அப்படின்றத வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக அப்படின்றத சர்டன்லி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம்ல நிச்சயமாக அப்படின்னு சொல்லுவோம். சர்டன்லி அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் சந்தேகம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம். சந்தேகம் இல்லாமல் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜாக்கிரதை அப்படின்னுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் பிவேர் அப்படின்னு சொல்லலாம். திரும்பி போ அப்படின்றத கோ பேக் அப்படின்னு சொல்லலாம். திரும்பி வா அப்படின்றத கம் பேக் அப்படின்னு சொல்லலாம். நேராக போன்றத கோ ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லலாம். வலது பக்கம் திரும்புன்றத டர்ன் ரைட் அப்படின்னு சொல்லலாம். இடது பக்கம் திரும்பு அப்படின்றத டர்ன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அருகில் வா அப்படின்றத கம் நியர் அப்படின்னு சொல்லலாம். வெளியே போ அப்படின்றத கெட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். நாம் போகலாம் அப்படின்றத லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லலாம்.
உன்னை பிறகு பார்க்கிறேன் அல்லது உன்னை பிறகு சந்திக்கிறேன் அப்படின்றத see you later, see you later அப்படின்னு சொல்லலாம். போய் வருகிறேன் அப்படின்றத bye bye அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா goodbye அப்படின்னு சொல்லலாம். That's it with today's lesson. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.